ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிரு. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தீர்மானம் எடுக்கிறோம்? வருஷத்தில் முதல் நாளில் தீர்மானம் எடுக்கிறோம். அதே போல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, உணர்த்தப்படும் போது தீர்மானம் எடுக்கிறோம். தனி ஜபத்தில், உபவாச ஜபத்தில் எத்தனையோ தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் தீர்மானமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உறுதி இல்லாதபடி காணப்படுகிறது. தீர்மானத்தை மறந்து போயிருக்கிறோம். சூழ்நிலைக்கு ஏற்பபடி தீர்மானத்தை நம்ம விட்டு விடுகிறோம். ஆனால் எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும், சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருந்தாலும் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவுடைய போஜனமாக இருந்தாலும் சரி, ராஜாவுடைய பானம் பண்ணுகிற திராட்சரசமாக இருந்தாலும் இது என்னை தீட்டுப்படுத்திடக்கூடாது. காரணம் என்ன? ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை மோசே மூலமாக எழுதி கொடுத்தார். இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம மீறி நடப்போம் என்று சொன்னால் அது பாவமாகிவிடும். இதை அறிந்ததான தானியேல் தான், இந்த போஜனம் என் ஆண்டவர் வெறுத்தது, இந்த போஜனம் என் ஆண்டவர் என்ன சொன்னால் சாப்பிடக்கூடாது என்று சொன்னது, எனவே தான் இதை மீறி நடப்பேன் என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு மீறி விடுவேன், இந்த வேதத்துக்கு மீறி விடுவேன், இந்த வேத வார்த்தைக்கு மீறி விடுவேன், அதனால் தேவனுடைய கோபம் என் மேலே வந்துடும்னு சொல்லி அவன் ராஜாவுடைய கட்டளையை விட எனக்கு பரலோகத்தின் தேவன் இருக்கிறார், அவருடைய கட்டளையை நான் மீறி நடந்துடக்கூடாது என்று சொல்லி இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். பருப்பு முதலானவைகள் தான் சாப்பிட்டான். அவனோடு கூட இருந்ததான மற்றவர்கள் எதை சாப்பிட்டாலும் இவன் என்ன செய்தான்? தேவனுடைய வார்த்தையின்படி இருந்தான். மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தனாக கர்த்தர் இவனை ஆசீர்வதித்தார். தீர்மானத்தில் உறுதியாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் துணை நிற்பார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இதே தானியேல் தான், அவன் வழக்கமாய் 3 முறை ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனிதன். இவனுக்கு விரோதமாய் எப்படியாவது குறை கண்டுபிடிக்க வேண்டும், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். இவனிடத்தில் குற்றத்தை கண்டுபிடித்து இவனை என்ன செய்ய, இவனுடைய ஸ்தானத்திலிருந்து இவனை இறக்கிவிட வேண்டும் என்று பிரதானிகள் எல்லாம் தீர்மானம் பண்ணினார்கள். ராஜாவை தூண்டிவிட்டார்கள். 30 நாட்கள் மற்ற தெய்வத்தையோ மற்ற மனிதர்களையோ வணங்கக்கூடாது என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இவன் இப்படிப்பட்ட கட்டளையின் மத்தியில் இவன் தேவனை நோக்கி எப்படி ஜெபிப்பான், இவன் தேவனை நோக்கி எப்படி என்ன செய்ய மன்றாடுவான் என்று சொல்லி பார்த்தார்கள். எந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த தானியேல் முன் செய்து வந்த வழக்கத்தின்படியே தன் தேவனை நோக்கி 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவன் என்ன செய்தது? ஜெபித்தது நிமித்தம் தானியேலை சிங்கத்தின் கபியில தூக்கி போட்டார்கள். தூக்கி போட்டாலும் சரி, தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினார் என்று பார்க்கிறோம். அவனுக்கு சத்துருக்களாய் இருந்தவர்களை தான் சிங்கத்தின் கபியில தூக்கி போடும் பொழுது சிங்கம் அவருடைய எலும்புகள் முதலான எல்லாவற்றையும் நுறுக்கி போட்டது என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது. எடுத்த தீர்மானத்தில் கடினமான சூழ்நிலையிலும் சரி, பிரச்சனையின் மத்தியிலும் சரி, போராட்டத்தின் மத்தியிலும் சரி, தானியேல் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஜெபிக்கிற மனிதனுக்கு எதுவுமே உனக்கு விரோதமாக இருக்கிறதான சிங்கமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தீர்மானத்தில் உறுதியாக இருந்து பார், உன் பக்கத்தில் கர்த்தர் நிற்பார். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அவனுக்கு எத்தனை ராஜாக்கள் மாறினாலும் சரி, ராஜாக்கள் மாறலாம், ராஜ்யங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், தானியேலின் காரியத்தையோ ஜெயமாய் கர்த்தர் மாற்றி அவனை உயர்த்தி அழகு பார்த்தார். அந்த தானியேல் அவன் அரண்மனையில் வசித்தாலும் சரி, அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். ஐயா, அவனோடு கூட கர்த்தர் இருந்து அவன் பட்சத்தில் கர்த்தர் உண்டு என்பதை நேபுகாத் நேச்சார் முதற்கொண்டு, தரியு ராஜா முதற்கொண்டு, கோரேஸ் ராஜா முதற்கொண்டு எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் தானியேலை உயர்த்தி அழகு பார்த்தார். உன்னை
உன்னையும் உயர்த்தி அழகு பார்ப்பதற்கு நீ எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருந்து பார். தீர்மானத்தை மறந்து போகாதே. தீர்மானத்துக்கு திரும்பங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.